Check, test. Check, test. Hallelujah. Test. பிதா குமாரன் தூய ஆவி நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக இந்த அருமையான காலை பொழுதிலே மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களோடு ஐக்கியப்படும்படியாக இந்த வழிபாட்டை அனுசரிக்கும்படியாக எங்களை ஆற்றல் படுத்தி வருகின்ற அவரை நாம் போற்றுகின்றோம். விசேஷமாக இந்த அருமையான காலை வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை போற்றுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த ஆண்டவரே காணொளி வழியாக இந்த திருப்பூர் சேகர் இறைமக்களோடு இணைந்து தகப்பனை பார்க்கின்றோம். ஆண்டவர் குறிப்பாக இந்த சிறப்பான நாள் காண சிறப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இத்தனை ஆண்டு காலமே எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து எங்கள் தகப்பனை படைத்து பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளவருக்கு சாட்சியாக ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் தாவே எங்களுக்கு அளித்திருக்கின்ற உங்களுடைய அன்பிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் விசேஷமாக இந்த காலை நேர ஆண்டவரை காணொளி வழிபாட்டை ஆண்டவரை நாங்கள் அப்பா உம்முடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அர்ப்பணம் செய்கின்றோம். நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், நாங்கள் கேட்க இருக்கின்ற திருவார்த்தைகள், நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளை ஆனத்தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளுங்கிறாச்சா. விசேஷமாக இதானவரை இந்த சேகரத்தின் அனைத்து இறை குடும்பங்களை உம்முடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அர்ப்பணம் செய்கின்றோம். ஆனதாமே உலகங்களை ஆராய்ந்திருந்து உம்முடைய மக்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை அர்ப்பணை கர்த்தாவே அளித்தருளி இன்னும் அப்போ சிறப்பாக மக்களாக பிழைக்க செய்விக்கு ஆனத்தாமே எங்களுக்கு அருள்தாரும் ஆற்றுத்தாரும் சுவாமி. விசேஷமாக ஆனவரை இந்த வழிபாட்டின் ஆதி முதல் அந்த முறை ஆனத்தாமே எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கட்டளை ஆண்டவரே அப்புறம் செய்கின்றோம். R.L.Richardson ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அன்போடு கேட்கின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, நாம் இப்போது இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் நன்கு அறிந்த ஒரு பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 48.
48வது பாடலை பாடுவோம். தூயாதி தூய என்ற பாடலை பாடி நம்முடைய ஆடை நாம் போற்றுவோம். உமது
நாம் அனைவரும் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பொது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உறுதியளிப்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வெற்றி கொள்ளலாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமத்தற்கோரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனைய பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிருக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட குழி சிந்தனையோடு நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய அக்கிரமை நாம் அறிக்கை செய்யப்படமாக, உணரும் பண்ணமாக போதாக போயிட்டு நம்மை நாம் சோதித்து நாம் அறிவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாழ்வை நமக்கு ஆண்டவர் அளித்திருக்கின்றார். ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ அநேக வேலைகளிலே நம்முடைய ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மீறுதல்கள் அவரை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. இப்போது இந்த வாழ்க்கை நாம் கடவுள் தாமே அளித்திருக்கின்றார். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் ஒரே பாட்டை நாம் அடையும்படியான வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தாமே இப்போது அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் சற்று நேரம் நம்முடைய இல்லங்களில் நாம் இருந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்திருக்கிற அனைத்து பிழைகளை நாம் இப்போது அறிக்கை செய்யும்படியாக நாம் இப்போது ஆயத்தப்படுத்துவோம். நாம் சேர்ந்து பாடலை பாடியவாறு நம்முடைய அனைத்து குற்றங்களை அறிக்கை செய்வோம். 198வது பாடலை பாடி நம்முடைய அனைத்து பிழைகளை நாம் இப்போது அறிக்கை செய்வோமாக. நான் பாவிதான் என்ற பாடலை பாடுவோம். நான் பாவிதான்
அன்றைக்கு நாம் இப்போது ஒன்றாக இணைந்து இரண்டாம் பாவரிக்கை மன்றாட்டை சேர்ந்து சொல்லுவோமாக. சொல்லுங்கள். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமது விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேலே இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுற்றிக்கொள்ளும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு மன்னிப்பையும் பாவனையும் நமக்கு அருளி நமது வாழ்க்கையை சீர்வதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றுதலை நமக்கு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமுறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 26 வசனங்கள் முடிய. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 26 வசனங்கள் முடிய. இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரி. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்றீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுங்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோம் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோம் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோம் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலப்பொழுதிலே மீண்டுமாக உங்களோடு ஐக்கியப்பட்டு ஆண்டு செய்தி உங்களுக்கு அளிக்கும்படியாக அடியனை ஆற்றல் படுத்திக் கொண்டிருக்கின்ற கடவுளை நான் போற்றுகின்றேன். செய்திக்கு முன்பு நாம் ஒரு சிறிய பாடலை பாடி நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சாங் நம்பர் 231, எந்தன் உள்ளம் தங்கும் என்ற பாடலை நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் உயிரானே
எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பினான கிருபையாலே கர்த்தாவே எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆளுகை செய்து நாங்கள் முடிவுகளாக உமக்காக என்றென்றும் உழைக்க பிழைக்க ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அழைத்திருக்கிற உடைய அன்பிற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த காலை செய்தி வேலையை உம்முடைய அன்பின் கட்டளை ஆண்டவரே அட்ரஸ் செய்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் உமக்காக செய்கின்ற வழிபாடுகள் ஆண்டவர் உமக்கு ஏற்புடையவாக அவளை ஆண்டவத்தாவை அருள்தாருங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டை நாங்கள் அனுசரித்து அதன் வழியாக இன்னும் அதிகமாக கத்தாவை நாங்கள் உமோடு எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பை தாருங்க. குறிப்பாக செய்தியின் வேலைகளை ஆண்டவத்தாவை உம்முடைய மக்களோடு கத்தாவை பேசியவர்கள் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி இன்னும் தகப்பனே வாழ்வை கடைசியுடைய சாட்சிகளாக ஒளிகளாக உழைக்க பிழைக்க ஆண்டவத்தாவே ஆற்றல் தான். ஆண்டவரே அடியை மறைத்து நீர் பேசியவர்கள் அருள் ஆண்டவரே சத்தின் வழியா அவர்கள் கேட்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் அன்பாக இந்த ஒரு அமைதியான காலச்சூழலை மீண்டுமாக அவனுடைய வழியாக உங்களோடு ஐக்கியப்படும்படியாக அவனுடைய திருவார்த்தைகளுக்கு அளிக்கும்படியாக அடியனை ஆற்றல் படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை போற்றுகின்ற விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் நம்மளோடு கூறிக்கொள்கின்றோம். God bless you all in this morning. நம்மளே நாளில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற பொருள் என்னவென்றால் worship. Worship, it means that celebration of people's faith என்கின்ற ஒரு பொருளை நமக்கு பேராயம் நமக்கு அளித்திருக்கின்றது. அதாவது வழிபாடு என்பது இறை மக்களின் நம்பிக்கையின் ஒரு கொண்டாட்டம் என்கின்ற பொருள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. நான் யோசித்தேன் இந்த காலையில் எழுதி பார்த்தபோது என்னடா இந்த டாபிக் கேட்டால் வந்திருக்குன்னு யோசித்தேன். ஏனென்றால் ஒரு 3 மாதங்களுடைய ஆலயத்தில் there is no worship. But today God has given us this topic to think about God's worship. இந்த வார்த்தைக்கான ஆழம், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனவே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் ஒன்றாக இணைந்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகாலம் நாம் அனுசரித்து வருகின்ற வழிபாடு அது ஆண்டவருக்கு அதாவது ஏற்றதாக இருக்கின்றதா, அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றதா அல்லது அது அர்த்தமற்று இருக்கின்றதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த வார்த்தை என்பது நம்முடைய இந்த வார்த்தை worship என்கிற வார்த்தை நம்முடைய சேர்ச்சுக்கு மாத்திரமே கிடையாது, இன்னும் அநேக மதங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை யூத மக்களுக்கும் பொருந்தும், அப்புறம் இஸ்லாம் மக்களுக்கும் பொருந்தும். ஆகிய இந்த வார்த்தை is a common term to all religions. But how do we observe this term worship? இதனுடைய ஆழம் என்ன என்று பார்க்கின்ற போது இதை
எபிரேயத்தில் பார்க்கின்ற போது ஷாகா என்றதை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இருக்கின்றது, which means to bow down என்ற அர்த்தம் அதிலே இருக்கின்றது. அதே போன்று கிரீக்கில் நாம் பார்க்கின்ற போது புரோஸ்கினியோ என்கிற வார்த்தையை சொல்றாங்க இந்த வார்த்தைக்கு இல்லையா. அதனுடைய அர்த்தம் டு கிஸ் என்கின்ற அர்த்தம், டு கிஸ். அதாவது அந்த நாட்டிலே பார்க்கின்ற போது இந்த அரசர்கள் மற்றும் போப்பை பார்க்கின்ற போது அவங்க கையில் போய் மக்கள் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. அப்போது when they kiss the king and the pope, we have to bend down, they have to bow down. அதாவது அந்த வார்த்தை சொல்லுவா சங்கீதக்காரன் சொல்லுவா பாருங்க, வாருங்கள் நம் ஆண்டவரை பணிந்து குனிந்து தொழுவோம் என்கிற வார்த்தை சொல்வார் சங்கீதக்காரன். ஆக அந்த ஒரு அர்ப்பணிப்பு, we have to bow down ourselves, பணிந்து குனிந்து கடவுளை என்ன பண்ணணும், அவரை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு பொருளை நமக்கு இந்த வார்த்தையானது அளிக்கின்றது. அதே போல் பார்க்கின்ற போது இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, என்ன வார்த்தை என்றால் அபோதா என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் the slaves are supposed to honor their யாரு மாஸ்டர்ஸ். ஆக அங்கு பார்க்கின்ற அடிமைகள் பார்க்கின்றது அவருடைய எஜமானுக்கு அளிக்க வேண்டிய ஒரு மரியாதை, அந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த வர்ஷிப் என்ற வார்த்தை கூட இணைத்து இருந்து பார்க்கின்றோம். ஆக நாம் எல்லாம் யாரும் பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு நாம் எல்லாம் பார்க்கின்ற போது அடிமைகளாக இருக்கின்றோம். நமக்கு இந்த வாழ்வை அளிக்கின்ற ஆண்டவருக்கு நாம் அளிக்கின்ற ஒரு மாண்பு, நாம் அளிக்கின்ற ஒரு இடம், நாம் அளிக்கின்ற ஒரு உன்னதமான இடம் இல்லையா. All these are compared to a term called worship, வழிபாடு. இந்த வார்த்தை நம்முடைய திருவிழியத்திலே எப்படி பார்க்கின்ற போது ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஆதாம் ஏவாள் அந்த காலகட்டத்தில் பிறகு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு காலகட்டத்திலே கடவுள் எப்போதுதான் தம்முடைய மக்களுக்கு தன்னை காண்பிக்கின்றாரோ, தன்னுடைய ஆற்றலை பார்க்கின்ற கடவுள் எப்போதும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றாரோ பல மக்கள் சொல்ல காய் வேண்டும் என்றால் அவர் இருக்கிற இடத்திலே ஒரு சிறிய ஒரு ஆழ்வை கட்டுவாங்க, வழிபடத்தை கட்டி கடவுளை அவர்கள் வணங்கினார்கள், வழிபட்டார்கள் பார்க்கின்றோம். ஆக அந்த காலத்திலிருந்து அந்த கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்திலிருந்தே they built altars in order to worship their God. அது பின்பு பார்க்கின்ற போது நம்முடைய மோசே காலத்திலே கடவுள் அளித்த அந்த 10 கற்பனைகளை கொண்டு ஒரு பார்க்கின்ற போது ஒரு உடன்படிக்கை தேவையானது செய்யப்படுகின்றது. பின்பு மக்கள் அதை ஒரு கூடாரம் அமைத்து அதில் வைத்து அதிலே சென்று என்ன பண்றாங்க, ஆண்டவரை பார்த்து வழிபடுறாங்க மக்கள். ஆக ஃபர்ஸ்ட் பார்க்கின்ற போது இது ஒரு தனிநபர் வழிபாடாக இருந்து பிறகு அது கூட்டு வழிபாடாக அது உருவாற்றம் அடைகின்றது. ஆக இப்படிதான் மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க கடவுள் பார்க்கின்ற இடைப்படுகின்றார். பின்பு அரசர் சாலமோன் காலத்திலே இஸ்ரேலில் ஒரு ஆலயமானது கட்டப்பட்டு ஆங்காங்கே கடவுளை தொழுகை செய்த மக்கள் இப்போது ஒன்றாக ஒரே இடத்திலே கூடி ஆண்டவர் என்ன பண்றாங்க, தொழுகை செய்கின்றார். அந்த ஒரு வாய்ப்பை அந்த ஒரு யூத மக்களுக்கு சாலமோன் வழியாக கடவுள் அங்கே அவர்களுக்கு அளிக்கின்றார். மேலும் பார்க்கின்ற ஆண்டவராகிய இயேசு காலத்தில் பின்பு பார்க்கின்ற போது ஜெப ஆலயங்களானது ஆங்காங்கே இருந்தது. அதாவது ஆங்கிலத்தில் சினகாக்ஸ் என்று சொல்லுவாங்க, அதுவும் ஆங்காங்கே இருந்தது. இப்படியாக மக்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை என்பது அன்றாடம் அவர்கள் செய்த ஒன்றாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. Worship is more important thought in the faith of in the Jewish faith. ஆக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அந்த மக்கள் அதற்கு அளித்தார்கள். இன்றைக்கும் பார்க்கின்ற போது இஸ்லாமிய மக்கள் பார்க்கின்ற போது ஒரு நாளிலே 5 முறை அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளிலே 5 முறை போவாங்க அவங்களுடைய ஆலயத்தில் சென்று கடவுளை அவர்கள் தொழுவார். காரணம், இந்த வாழ்வே நான் ஆண்டவரை வழிபட, my life it is there to worship the God. But we say
என்ன சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் தாட் ஆஃப் அ லைஃப் சொல்லலாம். நம்முடைய ஃபெய்த்தில் நம்முடைய ஃபெய்த் கிடையாது, பட் we say that church worship is just thought of a life. That's because we observe only one day worship on Sunday, that too 2 hours of worship. அதுக்கு நம்மளால் முடியல, அநேக மக்களால் முடிகிறது. ஆக இந்த worship என்பது இறை மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுகின்ற ஒன்றாக நமக்கு இது அருளப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வர்ஷிப் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கின்றார். அதன் வழியாக நாம் நமக்கு அளிக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன பார்க்கின்ற போது அநேக சொல்லிட்டு பார்க்கலாம். We can see God. இந்த சர்ச்சில் we are called to see our God. நாம் இங்கே கடவுளை மாத்திரை பார்க்க ஆலயத்துக்குள்ளாக வழிபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தவிர ஆள்கள் இருக்கின்ற யாரை பார்த்துருக்கின்ற ஆள்கள் இருக்கின்ற ஐயாவை பார்க்க கிடையாது. We are here in the church to worship the Almighty God who has called us to come together. அவர் நம்மை ஒன்றாக அழைத்திருக்கின்றார். We have come to see the God alone. அவரை தான் பார்க்கணும் தவிர என்னுடைய சர்ச் எனக்கு அடுத்த உட்காரலாம் நம்ம அதை பார்க்கலாம் இங்கே ஆலயத்துக்குள்ளாக அழைக்கப்படவில்லை. We are here to see the God through this worship. மேலும் பார்க்கின்ற போது நாம் அழகாக வாசிக்கிட்டு யோவான் அத்தியாயம் 4 இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு பகுதியை நாம் வாசிக்கின்றோம். அதிலே இயேசு சமாரியா ஸ்திரீயோடு பேசுகின்ற உரையாடலை பற்றி நாம் இதிலே அறிந்திருக்கின்றோம். இந்த சமாரியர்கள் என்பவர்கள் யூத மக்களுக்கு எதிரானவர்கள். இந்த யூத மக்கள் அவர்களோடு பார்க்கின்ற போது பேசவும் மாட்டார்கள், அவர்களோடு பழகவும் மாட்டார்கள். அவர்களை ஒதுக்கி வைத்த காரணம் அவர்கள் வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள் மற்றும் வேற்று நாட்டு மக்களோடு அவர்கள் தங்களை கலந்து கொண்டார்கள். அதாவது இட் இஸ் கால்ட் மிக்சட் ரேஸ் சொல்லுவாங்க இந்த ரேஸ். ஆகையால் இந்த யூத மக்கள் அவர்களை அருவருப்பாக பார்க்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் ஈவன் அந்த ஊர் வழியாக கூட அந்த மக்கள் செல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு வழியாக செல்கின்ற போது இந்த ஸ்திரீயை பார்க்கின்றார். இந்த ஸ்திரீயை பார்த்து இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அந்த ஒரு உரையாடல் அதில் நாம் சற்று உற்று நோக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஸ்திரீயை பார்த்து நீ சென்று உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா என்கின்ற ஒரு பேச்சை நாம் கேட்கின்றோம். அதற்கு ஸ்திரீ சொல்கிறார், எனக்கு 5 காவலர்கள். அந்த ஸ்திரீ சொல்றார், எனக்கு சொல்லி போகலாம். அந்த வசனம் வாசிக்கலாம் எடுத்து யோவான் அத்தியாயம் 4 இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். இதுதான் பதில். அந்த ஸ்திரீ சொன்ன பதில். அதற்கு மீண்டுமாக இயேசு அவளை சொல்றாரு, நீ சொல்வது உண்மையே, காரணம் உனக்கு 5 புருஷர்கள் உண்டு. அப்புறம் இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னாய். ஒருவேளை இந்த காங்கிரஸ் நாம் பார்க்கின்ற போது ஒருவேளை ஸ்திரீயுடைய வாழ்க்கை ஒரு கேள்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நமக்கு இது எடுத்து காட்டப்படுகின்றது. அதனால்தான் பார்க்கிற ஸ்திரீயானவர்கள் காலை வேளையிலே வராமல் யாரும் வரக்கூடாத வேளையிலே நீர் எடுக்க வராங்க. அப்போது இயேசுவை பார்க்கிறார். ஆக அந்த ஸ்திரீக்கு ஒரு அவமானம் என்கிற அச்சத்தினாலே அந்த ஸ்திரீ பார்க்கின்ற மற்ற மக்கள் வருகின்ற பொதுவான டைமில் வராமல் she chooses a separate time, ஓகேங்களா, to come and draw some water. இங்கே பார்க்கின்ற போது ஒருவேளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க என்னவென்றால், அதாவது நம்முடைய கிறிஸ்து இயேசு பேசியது அந்த ஸ்திரீனுடைய அதாவது அந்த வாழ்க்கை மட்டுமல்ல,
மாறாக அந்த சமாரிய மக்கள் செய்த அநியாயங்களை கூட இயேசு வழியாக காற்றான் சொல்லுங்க. ஏனென்றால் உனக்கு அதாவது இருந்தது 5 கணவன்கள். அது என்னன்னா 5 காட்ஸ் என்று அர்த்தம். 5 காட்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்போது நீ வழிவர்கள் கூட அவர் உன்னுடைய கடவுள் அல்ல என்கின்ற ஒரு செய்தி அதன் வழியாக அங்கே அளிக்கிறது. இது இந்த அவமான பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் செய்கிற காரியம் என்னவென்றால், அடுத்தது she raises an important question about the worship. இயேசு அதை கேட்கிறாரு, நீ போயிட்டு உன்னுடைய ஹஸ்பண்டை கொண்டு வான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வருகின்ற ஒரு உரையாடல், அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஸ்திரீ அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்போ இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் கிடையாது, புருஷன் கிடையாது என்று அந்த பேச்சை கேட்ட ஸ்திரீ டக்குன்னு அங்கே பார்க்கின்ற போது டாபிக் மாத்திரம். She raises the question about the place of worship. முன்பு நாங்கள் இந்த மலையிலே நாங்கள் வழிபட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் அங்கே என்ன பண்ணுங்க, வழிபடுங்க என்கின்ற ஒரு அந்த கேள்வியை ஸ்ரீ வைக்கின்றார். So she raises the question about the place of worship. She raises the question about the place of worship. எங்க அங்கேயா இங்கேயா, எங்க நாங்கள் வழிபடுவது? But here Jesus responds in a way, the place of worship is not so important, whereas your attitude is important. Whereas your attitude is very important during the worship of God. அங்கே சொல்றார், நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும். ஸோ இங்கு கேள்வி பார்க்கின்ற போது எங்கு நான் வழிபடுவது எங்களுடைய கேள்வியை ஸ்திரீ அங்கே கேட்கின்ற போது கடவுள் ரொம்ப அழகா சொல்றார் இயேசு கிறிஸ்து இங்கே, place is not important for you to worship, but whereas your attitude is very important in the church worship. இதுதான் கடவுள் அங்கே அழகா சொல்றார். whereas your attitude, உன்னுடைய குணங்கள் அதுதான் முக்கியம். கடவுளை வழிபட ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை தொழுது கொள்ளுங்கள். அந்த ஒரு attitude is God willing. இதுதான் கடவுள் பார்க்கின்ற போது நம்மளுக்கு. அப்போ அந்த ஸ்திரீக்கு பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ ஓகே, நீங்க சொல்றீங்க எங்களுடைய மேசியா வருவா, அவர் எங்களுக்கு அதுவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க. அப்போது இயேசுட நானே அந்த மெசியான்னு சொல்றாங்க இயேசு. அங்கே கடவுள் அந்த ஸ்திரீக்கு தன்னை அங்கே வெளிப்படுத்திக் கொள்வதை பார்க்கின்றோம். God, Jesus Christ reveals himself to this woman at the end, towards the end. Worship is the place where Christ has to be revealed. Not my self glorification. என்னுடைய சுய மேன்மை கிடையாது, என்னுடைய வீணான எண்ணங்கள் கிடையாது, என்னுடைய தாட்ஸ் கிடையாது, என்னுடைய ஆடம்பரம் கிடையாது. Worship is the place where Christ has to be revealed. இன்னைக்கு சில சர்ச்சில் பார்க்கின்ற போது they have a sort of அதாவது they call this a hero worship. தன்னை பார்க்கின்ற போது அதாவது முன்னிலைப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பாஸ்டர்ஸ் இருக்காங்க. But it is not the proper worship. It is not the proper way of worship also. இது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்க முடியாது. சில சர்ச்சில் கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு இந்த ஐயா தான் வேணும், எங்களுக்கு இந்த ஐயா தான் வேணும். அங்கே நீ சாமியை விட்டுறாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you put your God down there when you ask for one person human. Accept whom God sends to you. கடவுள் உங்களுக்கு யாரை அனுப்புகின்றாரோ என்ன பண்ணுங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு எனக்கு இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், அந்த கேள்வி நாம் என்ன பண்றோம், அப்படி கேட்கின்ற போது நான் கிறிஸ்துவை கீழே போட்டுறேன். It happens in some churches. It happens in some churches. So worship
it unites us with God. நம்மை ஆண்டவரோடு இணைக்கின்ற ஒன்றாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, the worship reveals Christ to us. கிறிஸ்து நமக்கு காண்பிக்கின்ற ஒன்றுதான் இந்த வழிபாடு என்பது. அடுத்தபடியாக பார்க்கும்போது worship transforms us. மாற்றம் இல்லாமல் இந்த ஒரு ஆராதனை இருக்கவே முடியாது. நான் வந்துட்டு அப்படியே திரும்பி போகிற மாற்றம் கிடையவே கிடையாது. There is no change, if there is no change in your life, then what we observe, it is not a meaningful worship. அது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கவே முடியாது. நாமே ஆராய்ந்து பார்க்க இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சர்ச் பண்ணுறோம் போகிறோம். வாட் சார்ட் ஆஃப் சேஞ்ச் we have come through? நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்திருக்கின்றோம். கிறிஸ்து நம்மை மாற்றியிருக்கின்றார். நாம் ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவரை காணுகின்றோமா? Are we seeing God in the church, or are we seeing other things in the church? It's a great challenging question to us this morning. நாம் இந்த வழிபாடு என்பது ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் நம்மை இணைத்துக் கொள்ள, கடவுள் தம்மை நமக்கு அழகாக வெளிப்படுத்த, அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நாம் அடையதான் இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பை நமக்கு கடவுள் அளித்திருக்கின்றார். பட் we have to examine ourselves. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? எப்படிப்பட்ட worship நாம் பண்றோம்? Are we giving the worship to God? Is it a Christ-centric worship, or else it is a human-centric worship? அந்த கேள்வி நான் கேட்கவே கிடையாது. இன்னைக்கு நாம் செய்கின்றோம், சர்ச் போகிறோம், நாம் வந்து யாராவது ஒருவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சர்ச்சில் அவங்க தான் முக்கியம், இவங்க தான் முக்கியம் இருக்கின்ற ஒரு கொள்கைகள் என்ன பண்ணுற வாழ்க்கை. ஆனால் எல்லாத்துக்குமே சாமி முக்கியம் வச்சுருக்காருங்க. நான் சொல்லுவேன், ஆலயத்துக்கு வரீங்களா, வாங்க, சந்தோஷம். But see the God who is the altar. Don't see the one who stands in the altar. நாங்கள் நீங்கள் போயிடலாம், மாறலாம், ஆனால் சாமி எப்பேங்க இருப்போம். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த இப்படிப்பட்ட வழிபாடுகளை அனுசரிக்க வேண்டும். ஒரு சிறிய கதை சொல்லி கொடுக்கின்றேன். ஒரு ஆலயத்தில் ஒரு ஆலய அங்கத்தினர் ஆயரை அணுகி, ஐயா சர்ச்சில் இதெல்லாம் சரியில்லைங்க, அதெல்லாம் இது பண்ணணும், மாற்றணும், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயருக்கு அநேக ஆலோசனைகளை அளித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஆயர் மகளை கூப்பிட்டு, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், யோசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்யணும். ஓகே பாஸ்டர், சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? தண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் ஃபுல்லாக தண்ணி கொடுக்குறேன், இந்த கிளாஸில் ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை 3 மணி நேரம் சுற்றி வரணும். அதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி வந்து கீழே விடக்கூடாது. இந்த டாஸ்கை ஆயர் வந்து அவருக்கு அளித்தார். அவரும் போனார். கையில் ஒரு கிளாஸ் ஏற்றிக்கொண்டு அந்த ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதில் வந்து ஒரு ட்ராப் சிந்தாமல் என்ன பண்ணார், 3 ரவுண்ட்ஸ் வந்துட்டார். வெரி குட், சந்தோஷம். வந்துட்டார். வந்து ஆயிரம் பாஸ்டர் பாருங்க, நான் போயிட்டு அழகாக வந்துட்டு சொல்ல வந்துட்டேன். அவர் பாஸ்டர் கேட்டார், நீங்கள் இந்த கிளாஸை நீங்கள் சுமந்து கொண்டு நீங்கள் சென்ற போது நீங்கள் வந்து முன்பு எனக்கு சொன்ன இஷ்யூஸ்லாம் கணக்கு தெரிஞ்சுதான் கேட்டார். என்ன சொல்ல பார்க்கலாம், நீங்கள் முன்பு எனக்கு சொன்ன இஷ்யூஸ்லாம் கணக்கு தெரிஞ்சுதா கேட்டார். அப்போ இல்லை அப்படின்னா, ஏன்? பிகாஸ் என்னுடைய எண்ணம் இருந்தது. Because my ultimate focus was on this class. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் நான் கேள்வி விடாமல் என்ன பண்ணணும், வரணும். இதுதான் என்னோட டாஸ்க் நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் was very focused on this work அப்படின்னு சொன்னார் அவர்.
அப்போ தான் ஐயா சொன்னாங்க, ஸோ இதுதான் வாழ்வு. நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சர்ச் வருகின்றப்போ அடுத்தவங்களை பார்க்காதீங்க. தயவு செய்து நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதீங்க. Don't talk about others while coming to church. Focus only on God. All things will happen good in the church, in the family. அப்படி என்ற அறிவுரையை கடவுள் அந்த அவர்களுக்கு அளித்தார். இன்றைக்கும் இது அவருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் நமக்கு அளிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவுரை தான். ஏனென்றால் இந்த ஆலயத்துக்குள்ளாக எல்லாமே ஆண்டவர் சித்தம். Whatever happens, it happens according to God's will. We have to accept it. நம்முடைய ஆலயத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற வழிபாடுகள் ஆவியோடும் உண்மையோடும் அமையட்டும். அதுதான் முக்கியம். மற்ற காரியங்கள் கடவுள் நமக்கு அழகாக அவர் சரி பார்த்துக் கொள்ளுவார். இந்த வழிபாடு என்பது நான் சொல்லி முடிச்சது 3 பாயிண்ட் சொல்லி முடிச்சது உங்களுக்கு என்னவென்றால், இது நம்மை ஆண்டவரோடு இணைக்க நமக்கு வாய்ப்பினை அளிக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற போது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்துவ அன்பை நமக்கு அது அளிக்கின்றது. அடுத்தாக பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்காக நாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அடைய எனக்கு உதவி செய்கின்றது. அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய சர்ச் worship பார்க்கின்ற we have several elements in church worship இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் பார்க்கின்ற போது அதாவது போற்றுகின்றோம், பின்பு பார்க்கின்ற போது பாவ அறிக்கைக்கான அழைப்பு, பாவறிக்கை மன்றாட்டு, அப்புறம் என்ன சொல்லி பார்க்கலாம், அப்சல்யூஷன், பைபிள் ரீடிங், sermon, அதற்கு பின்பு பார்க்கின்ற போது affirmation of faith, offertory song, announcements, prayers, பிறகு கடைசியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அளிக்கப்படுகின்றது. நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு ஹோலி கம்யூனியன் சர்வீஸில் பார்க்கின்ற போது 5 முறை நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு அளிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண வருஷத்தில் 3 times உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களுக்கு அது அளிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு ஹோலி கம்யூனியன் சர்வீஸில் பார்க்கின்றது 5 முறை உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு அளிப்பார். ஆண்டவர் நிறுவனப்பராக, அவனுடைய அமைதி நிறுவனப்பராக, இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள். But sometimes we come to church late, we miss 2 blessings. புரிதா சொல்றது? புரியுதுங்களா? Sometimes we come to church very lately. After 7 of church போனோம்னா we miss 3 blessings. Because we take the church worship very lightly in our life. அது என்ன church worship தராங்க, அதுதான் முக்கியம் நமக்கு. Don't take it lightly. This is the only mode to us to see God, to communicate to God. Worship is more, worship has to be an important aspect in life. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நாம் இதற்கு அளிக்க வேண்டும். ஒரு அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டை நாம் ஒன்றாக இணைந்து அனுசரிப்போம். ஆண்டோடைய திருப்பெயருக்கு அவைகள் மாட்சியை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வுக்காக செய்வோம். அன்பின் ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பாராக. ஆமென். நாம் இப்போ நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளங்களை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுப்பிலாற்றின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் பரிசுத்தத்தை எழுந்தினார். பண்ணப்பட்டதற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லபாசத்தை பெற்றிருக்கிறார். அடுத்திருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் விடுத்ததும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, அதை கடைசி பாடலாக சாங் நம்பர் 230 230 பாடலை பாடுவோம். கர்த்தரே என் துணை என்ற பாடலை நாம் ஒன்றாக இணைந்து பாடி கடவுளை போற்றுவோம். அன்பர்களே, நாம் இப்போது நம்முடைய கண்ணை மூடி நம்முடைய ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் தூய கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதிலே இதை கர்த்தாவே காணொளி வழியாக இந்த சேகர் மக்களோடு கர்த்தாவே இணைந்து அவர்களை உங்களை போற்றி பாடு உடைய வார்த்தைகளை கேட்க இதனுடைய நாமத்தை கர்த்தா நாங்கள் அறிக்கை செய்ய வாய்ப்பை அவர்கள் எங்களுக்கு அழுத்தி ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஏமட்டமாக படைத்து பாதுகாத்து ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து நாங்கள் தகப்பனை எதிர்கால சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு அழைத்து விடுகிற அன்புக்காக திருமைக்கத்தால் செலுத்துகின்றோம். விசேஷமாக
எங்கள் செய்கிற அனைத்து இறை குடும்பங்களை உம்முடைய அன்பின் கட்டளை கத்தாவே நாம் செய்கின்றோம். ஆனதாவே உள்ளங்கிரிகளை ஆராய்ந்திருந்தவர்கள் இதை கத்தாவுடைய மக்களுக்கு ஏற்ற காற்றை ஏற்று ஆசிரியத்தாவை அளித்து இன்னும் பரப்புடைய வாழ்வை கடைசி மக்களுக்காக உழைக்கப்படுகிற ஜீவி காணத்தாவிற்கு கொடுத்தாங்க சுவாமி. குறிப்பாக தாவே இந்த ஆலயத்தின் அனைத்து ஆண்களை, பெண்களை, சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை உம்முடைய அன்பின் கட்டளை கத்தாவே அவர்கள் செய்கின்றோம். இதற்காக நாங்கள் ஒன்றாக இணைவதற்காக நாங்கள் செய்திருக்கின்ற வழிபாடுகளே ஏதாவது குறையிருப்பு அவரது நீங்களே அவர்கள் அழைத்து இதற்கு நாங்கள் இனி நாங்கள் செய்கின்ற அனைத்து வழிபாடுகள் ஆண்டவரே ஏற்றவர்களாக அமையக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்த சுவாமி. இதற்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டை இதற்கு நாங்கள் எங்களில் ஆண்டவரை உண்மை கற்ற நாங்கள் மையப்படுத்துகின்ற ஒரு வழிபாட்டை நாங்கள் அனுசரிக்க ஆண்டத்தாம் எங்களுக்கு கொடுத்தாங்க சுவாமி. குறிப்பாக இந்த காலை வேளையிலே இந்த காலை வழியாக இந்த செய்தியை மற்றும் இந்த வழிபாட்டை எங்கள் இணைந்து அனுசரித்த அனைத்து அன்பர்களை உங்களுடைய அன்பை கட்டளை கட்டாக அர்ப்பணம் செய்கின்றோம். ஆனதாமே இன்னும் இந்த ஐக்கியத்துக்கு எங்களுக்கு அளித்தவர்களை இன்னும் கத்தருடைய நாமத்திற்காக அறிவுரை காரணி செய்யக்கூடிய ஆட்சியர்களுக்கு எடுத்திருக்கிறோம். குறிப்பாக நாலு மணிகள் இணைந்து இந்த வழிபாட்டை நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய அனைத்து அன்பர்கள், குறிப்பாக இந்த ஆலயத்தின் ஊழியர், கீபோர்ட் மாஸ்டர் மற்றும் வாலிபர் ஐக்கியத்தை உம்முடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே நீரை ஆட்கொள்ளும் எங்கள் கர்த்தாவே இன்னும் அதிகமாக ஆற்றல் கொடுத்து உமக்காக நாமத்தை அறிக்கை செய்யும்படியாக உமக்காக உழைக்க உமக்காக ஆத்மாக்களை வரையப்படுத்தும்படியான வாய்ப்புகளுக்கு அளித்திருந்த சுவாமி. விசேஷமாக எங்கள் சென்னை பேராயருக்காக, பேராயர் அம்மாவிற்காக, பேராயர் அலுவலர்கள் மற்றும் அனைத்து ஆய்வுக்காக தவிர்க்கின்றோம். நீதாமே அவர்களுக்கு ஏற்ற ஆற்றல் அளித்து சுகத்தை அளித்து இன்னும் சிறப்பான ஊழியர்களுக்காக செய்கின்ற வாய்ப்பை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த கோவிட்-19 காலத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த கடந்த 3 மாதமாக ஆண்டவரே ஆலயத்திற்கு நாங்கள் வந்து சேமிக்க முடியாமல் நாங்கள் வாழ்க்கை அனுசரிக்கின்றோம். நீதாமே எங்களுக்கு ஏற்ற சரிந்த ஆற்றலை தாருங்கள், ஏற்ற சுகத்தை தாருங்க சுவாமி. இந்த கோவிட் என்கின்ற கிருமி தொற்றுக்கு நாங்கள் ஆளாகாதவார் நீதாமே உங்களுடைய தூய ஆவியால் மேற்கொண்டு எங்களை கர்த்தாவே ஆட்கொள்ளும். எங்கள் ஏற்ற பாதுகாப்பை தான், எங்கள் ஏற்ற ஆற்றலை தான், எங்கள் ஏற்ற சுகத்தை அளித்திருந்த சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே இந்த காலத்திலே ஆண்டவரே இந்த கிருமி தொற்றுக்கு ஆளாக இருக்கின்ற அனைத்து நண்பர்களை அதுதான் ஆட்கொண்டு அவர் ஏற்ற ஆற்றலை தாருங்க சுவாமி. அவர் ஏற்ற சுகத்தை அளித்தவர்களே அவர் சீக்கிரமாக இல்லம் திரும்ப கத்தாவே அவர் நிறுத்தார்கள். குறிப்பாக இந்த காலத்திலே வாழ்க்கையை ஆண்டவரே இழந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களை, அவருடைய ஆன்மாக்களை உம்முடைய அன்பின் கட்டளை கத்தாவே அவர்கள் செய்கின்றோம். உலகம் அளிக்கக்கூடாத அமைதி ஆண்டத்தாவே அவர்களுக்கு கிடைத்தல் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய எஞ்சிய கால வாழ்வை உம்முடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அவர்கள் செய்கின்றோம். உமக்காக இருளை அகற்றுகின்ற மக்களாக, உமக்காக ஒளிகளாக, உடைய சாட்சிகளாக, உமக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகின்ற அன்பின் பிறவிகளாக நாங்கள் வாழ கர்த்தாவே இருந்தார். குறிப்பாக ராஜா எங்களை காணுகின்ற மக்கள் உண்மை காணக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கான அடுத்தது சுவாமி. நீர் கர்த்தாவே எங்களோடு எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே என்னுடைய வாழ்வை உங்களுடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அவர் செய்கின்றோம். எங்களுடைய சேவக பெரிய மக்களே உங்களுடைய அன்பின் கட்டளை கர்த்தாவே அவர் செய்கின்றோம். ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டு கொள்ளும். அது ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அன்போடு கேட்கின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிதா, குமாரன், தூய
ஆவியாரின் அன்பும் அருளும் ஆற்றலும் விசேஷமாக உங்கள் அனைவரும் குறிப்பாக இந்த அருமையான விசுவாச ஐக்கியத்தோடு அவர்கள் கடைசி மட்டுமே எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாருக்கும் God bless you all. Thank you.